கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7, 8 ஆகிய வசனங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, இங்க பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தன் கையை கொடுத்து, தன் வலது கையை கொடுத்து பிறவி முதல் சப்பானியா இருந்த ஒருத்தனை தூக்கி விட்டானா. தூக்கி விட்டதும் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான்னு வாசிக்கிறோம். அதன் பின்பு நடந்தானா, மறுபடியும் குதித்தானா, தேவனை துதித்து கொண்டே மகிழ்ச்சியா தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானா. அதாவது பேதுரு வலது கையை பிடித்து ஒருவனை தூக்கி விடும் பொழுது, வலது கையை கொடுத்து ஒருவனை தூக்கி விடும் பொழுது அவன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய வலது கையை உங்களுக்கு கொடுக்க ஆசையாய் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் தம்முடைய வலது கையை கொடுத்து உங்களை தூக்கி விடும் பொழுது, எப்படி பிறவி முதல் நடக்க முடியாமல் இருந்த அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், மறுபடியும் குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தூக்கி விடும்படி, நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் எழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா பிரச்சனைகளிலும் உங்களை தூக்கி விடும்படி தம்முடைய வலது கையை இன்றைக்கு நீட்டுகிறார். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிற வசனத்தின்படி அவருடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். எனவே எந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எழ முடியாமல் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீங்கள் அதிலிருந்து குதித்து எழுவீங்க, நீங்கள் நிற்பீங்க, நீங்கள் நடப்பீங்க, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவரை துதிக்கும்படி பிரவேசிப்பீங்க. எனவே நீங்கள் எந்த காரியங்களை குறித்து வருத்தப்படாமல் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து அவருடைய வலது கரத்தின் உதவிக்காக காத்திருங்க. அந்த வலது கரம் இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்காக உங்கள் வலது கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை தூக்கி விடும்படிக்கும், ஆண்டவரே உம்மை துதிக்கும் படிக்கும், தேவனை மையப்படுத்தும் படிக்கும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா அனுகிரகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.